இந்த OnePlus Nord CE5 ஸ்மார்ட் போனை என்னோட பிரைமரி டிவைஸா நான் ஒரு 1.5 மாசத்துக்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட யூசேஜ்க்கு இந்த போன் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, வாங்கலாமா வேணாமான்னு என்னோட ஆனஸ்டான ஒப்பீனியன் தான் இந்த வீடியோ உங்ககிட்ட டீடைலா ஷேர் பண்றேன். ஸோ இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த போனோட டிசைன் இருந்தே போயிடலாம். ஸோ டிசைன் அண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த போன் நல்லா ப்ரீமியமா தான் இருக்கு. ஸோ நம்மளுக்கு இதுல வந்து பேக் அண்ட் சைட்ல வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தாலுமே அந்த கையில் அந்த இன்னான் ஃபீல் வந்து இந்த போன் நல்லா தான் இருக்கு. ஸோ அப்படியே ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுக்கு இங்கே 6.77 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஸோ டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு நல்ல ஸ்மூத் அண்ட் ஸ்லீக்காக இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் 120/90/60 நம்ம யூசேஜுக்கு பொறுத்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகிக்கும். அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து இந்த ஃபோனில் வந்து நம்மளுக்கு நிறைய வெப்சைட்ஸில் வந்து நம்மளுக்கு கார்னிங் கொரில்லா 7i மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு இங்கே 7iலாம் இல்லை, இதில் வந்து புதுசாக டிராகன் ட்ரெயில்னு ஏதோ ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் ஆக்சுவலாக ஃபோன் ஒரு 2-3 வாட்டி கீழே போட்டிருக்கேன். ஸோ எனக்கு பெருசாக எந்த இம்பாக்ட்டும் தெரிஞ்சதில்லை இது வரைக்கும். பட் வந்து நம்மளுக்கு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இது எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மளுக்கு இனிமேல் ஃபியூச்சரில் தான் தெரியும். ஸோ நிறைய ஃபோனில் இல்லாததால இது எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கும்ன்றது தெரியல. அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு இந்த ஃபோனில் வைட் 1L1 சர்டிஃபிகேஷன் இருக்கு. ஸோ நம்மளால யூடியூப் அண்ட் நெட்ஃபிளிக்ஸில் வந்து HDR வீடியோஸ் பார்த்துக்க முடியும். அண்ட் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஃபோனில் பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1430 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவே டிபிக்கல் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 800 நிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பிரைட்னஸ் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது அவுட்டோர் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ரொம்ப பிரைட்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் நம்மளுக்கு வந்து அவுட்டோரில் ஓரளவுக்கு அந்த விசிபிலிட்டி நல்லா தான் இருக்கு. அண்ட் இங்கே நம்மளுக்கு ஓவராலாக டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு மீடியா கன்சம்ஷனுக்கு இந்த டிஸ்பிளே நல்லா இருக்கு. ஸோ நம்மளுக்கு அந்த கலர்ஸ் அண்ட் அந்த கான்ட்ராஸ்ட் லெவல்லாம் நல்லா இருக்கு. அண்ட் பிளாக்ஸும் நம்மளுக்கு நல்லா டீப்பாக இருக்கு. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே வந்து இங்கே நம்மளுக்கு வந்து OnePlus நல்லாவே பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஸோ இப்போ அப்படியே சாஃப்ட்வேர் பார்ட்டுக்கு மூவ் ஆயிடலாம். ஸோ சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் கரண்டாக Oxygen OS 15 பேஸ்ட் ஆன் Android 15 தான் ரன் ஆகுது. ஸோ Oxygen OS 15 வந்து இப்போ ரீசென்ட் டைம்ஸில் OnePlus வந்து இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டே வராங்க. ஸோ நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்மூத் அண்ட் ஸ்லீக்காக இருக்கு. அண்ட் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதில் நிறைய AI ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு மைண்ட் ஸ்பேஸ் இருக்கு, AI எடிட்டரு அண்ட் AI கால் டிரான்ஸ்கிரிப்ட் அண்ட் வாய்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட்ன்ற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஸோ எஸ்பெஷலி இந்த மைண்ட் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க OnePlus. ஸோ நம்மளுக்கு இந்த ஃபிளாக்ஷிப் ஃபோனில் மட்டும் நம்மளுக்கு இந்த ப்ளஸ் கீ, அதாவது நம்மளுக்கு ஆப்பிளில் கொடுத்த மாதிரி இதில் அந்த ப்ளஸ் கீன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது யூஸ் பண்ணி நம்ம இந்த மைண்ட் ஸ்பேஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு இந்த Note 5 வரைக்கும் தான் இதுக்கு சப்போர்ட் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இந்த ஃபோனில் வந்து நம்மளுக்கு இந்த 3 ஃபிங்கர்ஸ் மேலே ஸ்வைப் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு இது எனேபிள் ஆகிடும். அண்ட் நம்மளுக்கு ஸ்க்ரீனில் தெரியறதை வந்து நம்ம ஈஸியாக சம்மரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல யூஸபிளாக இருக்குது. நீங்க நம்மளுக்கு அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதுல டோட்டலா 4 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் அண்ட் 6 இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் தராங்க. ஸோ அப்டேட்ஸ்ல வந்து OnePlus இங்க நல்லாவே பண்றாங்க. ஸோ நம்மளுக்கு 4 இயர்ஸ்னா நம்மளுக்கு Android 19 வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கு. ஸோ அப்டேட் பார்ட்லயும் நம்மளுக்கு இங்க OnePlus நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு RAM டைப் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதுல LPDDR5X RAM அண்ட் UFS 3.1 தந்திருக்காங்க. ஸோ இதுல என்னதான் நம்மளுக்கு LPDDR5X RAM கொடுத்திருந்தாலுமே நம்மளுக்கு அந்த RAM மேனேஜ்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 to 6 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலுமே நம்மளுக்கு சம் அப்ளிகேஷன் வந்து ரீலோட் ஆகுது. ஸோ இது வந்து எனக்கு சாஃப்ட்வேர் இஷ்யூ மாதிரி தான் தெரியுது. ஸோ OnePlus வந்து இது ஃபியூச்சர் அப்டேட்டில் சரி பண்ணுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அப்படியே இதோட பெர்ஃபார்மன்ஸுக்கு போயிடலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸுக்காக நம்மளுக்கு இதில் MediaTek Dimensity 8350 Apex என்ற ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர்லாம் நம்மளுக்கு டே டு டே யூசேஜ்லாம் எந்த பெருசாக எந்த இஷ்யூஸும் இல்லை, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ இதை ஹெவியாக புஷ் பண்ணுறதுக்காக நான் அப்பப்போ கேம்ஸ் விளாடுவேன். ஸோ கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் எஸ்பெஷலி BGMI விளாடுவேன். ஸோ BGMIயில் வந்து நம்மளுக்கு இதில் 90 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. அண்ட் இதுவே கால் ஆஃப் டியூட்டியில் நம்மளுக்கு 120 FPS வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ BGMI கண்டினியூஸாக ஒரு 1 to 2 hours விளாட்னாலுமே நம்மளுக்கு பெருசாக எந்த இஷ்யூஸும் தெரியல, கன்சிஸ்டண்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அண்ட் இந்த ஃபோனில் நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் மோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து நம்ம எனேபிள் பண்ணுறது மூலிமா நம்மளால் 120 FPSல அப்ஸ்கேல் பண்ணி இதை விளையாடிக்க முடியும். ஸோ நம்மளுக்கு அப்படி விளையாடும் போது நம்மளுக்கு சம்டைம்ஸ் லேக் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அது பெருசாக எந்த இஷ்யூஸும் இல்லை. பட் நம்ம நார்மலாக விளையாடும் போது பெருசாக எங்கேயும் நான் லேக் எதுவும் ஃபீல் பண்ணல. அண்ட் ஹீட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெருசாக ஹீட்லாம் எதுவும் ஆகலை. வார்ம் இருக்குது, பட் ஓவர் ஹீட்டிங் ஆர் வார்னிங் வர அளவுக்கு ஹீட்லாம் ஆகலை. ஸோ ஹீட் மேனேஜ்மெண்ட் வந்து OnePlus இங்கே நல்லாவே பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஸோ இப்போ அப்படியே கேமரா பாட்டுக்கு மூவ் ஆயிடலாம். ஸோ கேமராஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் டோட்டலாக 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு f1.8 அப்பச்சரோட வருது. அண்ட் இன்னொரு 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து f2.2 அப்பச்சரோட வருது. அண்ட் இந்த கேமரா மாடியூலுக்கு நடுவுலயே நம்மளுக்கு IR பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க.
அண்ட் நீங்க ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுக்கு இங்க 16 MP செல்ஃபி கேமரா குடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்னதான் இருந்தாலுமே இந்த 16 MP செல்ஃபி கேமராலேருந்து OnePlus மூவ் ஆக மாட்டாங்க போல. ஸோ நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த டிவைசஸ்க்கு இந்த 16 MP தான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ நம்மளுக்கு சென்சார்ஸ் மாத்துறாங்க. பட் ஆனா இந்த 16 MP தான் அப்படியே ரிட்டைன் பண்றாங்க. ஸோ அதுக்கேத்த மாரி இமேஜ் குவாலிட்டியும் அதே மாரி தான் ரிட்டைன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்க இதோட கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அல்ட்ரா வைட் கேமராலேருந்து போயிடலாம். ஸோ அல்ட்ரா வைட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்க டைனாமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு. எஸ்பெஷலி அந்த ஸ்கை அண்ட் ஷேடோஸ் பாருங்க நல்லா பேலன்ஸ்டா இருக்கு. பட் வந்து ஓவரால் டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஷார்ப்பா இல்ல. ஸோ இப்போ அப்படியே பிரைமரி கேமராக்கு போயிடலாம். ஸோ பிரைமரி கேமரால எடுத்த ஷாட்ஸ்லாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு இங்க டீடைல்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ரீட்டைன் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஸோ கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இங்க ஓரளவுக்கு நேச்சுரல் டோனாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே போர்ட்ரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதுல நல்லாவே பண்ணுனே சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு டீடைல்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் ஓவராலா எட்ஜ் டிடெக்ஷனும் நல்லாவே பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு. ஸோ செல்ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டே லைட் கண்டிஷன்ல ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கு. பட் இப்போ அப்படியே நம்ம இண்டோர்ல எடுத்தோம்னா, இண்டோர்ல எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து அந்த அளவுக்கு டீடைல்ஸ்லாம் இல்ல. ஸோ டீடைல்ஸ் அந்த அளவுக்கு பெருசா ரீட்டைன் ஆகல. ஸோ ஓவராலா செல்ஃபி கேமரா ஆஸ்பெக்ட்ல OnePlus இங்க டீசென்ட்டா தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் நைட் ஃபோட்டோஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு டீடைலாலாம் இல்ல. அண்ட் இமேஜ்லயும் நாய்ஸியா தான் இருக்கு. பட் ஓவராலா பார்க்கும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு யூசபிளா இருக்குன்னு வேணா சொல்லலாம். வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் ரியர்ல வந்து நம்மளால 4K 60 FPS ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து நம்மளால 1080p 60 வரைக்கும் தான் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அட்லீஸ்ட் நம்மளுக்கு 4K 30 கொடுத்துருக்கணும் இந்த பட்ஜெட்டுக்கு. ஸோ இந்த பட்ஜெட்ல மோஸ்ட் ஆஃப் த டிவைசஸ்க்கு நம்மளுக்கு 4K 30 கொடுத்துருக்காங்க. இதுலயும் நம்மளுக்கு கொடுத்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்போ வீடியோ சாம்பிள்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ ரியர்ல வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலா நம்மளுக்கு இந்த டீடைல்ஸ் அண்ட் டைனாமிக் ரேஞ்ச் வந்து இங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு ஆப்போசிட்ல அப்படியே சன்லைட் இருக்கு. ஸோ இருந்தாலுமே எனக்கு வந்து வீடியோ வந்து பெருசா ப்ளோன் அவுட் ஆகல. அண்ட் நல்லா ஸ்டேபிளாவே இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாலாம் இல்ல. ஸோ டீசென்ட்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் டீடைல்ஸும் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஷார்ப்பாலாம் இல்ல. ஓவராலா பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டீசென்ட்டா தான் இருக்கு இதுல. கேமரா ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இந்த ஃபோன் நம்மளுக்கு டீசென்ட்டா தான் பண்ணியிருக்காங்க OnePlus. ஸோ நம்மளுக்கு இங்க ரியர் கேமரா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பட் ஓவராலா பார்க்கும்போது நம்மளுக்கு கேமராஸ் இங்க கொஞ்சம் டீசென்ட்டா தான் இருக்கு. ஸோ இப்போ பேட்டரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதுல 7100 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. வித் 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு அரௌண்ட் 1 hour 8 minutes வரைக்கும் ஆகுது. ஸோ ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம்னா என்னதான் ஹெவி யூஸரா இருந்தாலுமே தாராளமா 1 day கண்டிப்பா வந்துடும் உங்களுக்கு. ஸோ பேட்டரி லைஃப் வந்து இதுல நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எஸ்பெஷலி அந்த 5 to 0% வந்து நம்மளுக்கு பேட்டரி நல்லாவே நிக்குதுன்னே சொல்லலாம். ஸோ ஆப்பிள்ல மட்டும்தான் நான் வந்து அந்த அளவுக்கு ஒரு பேட்டரி லைஃப் பார்த்துருக்கேன். ஸோ 5% 0% ட்ரெயின் ஆகிறதுக்கு. பட் அதே மாதிரி இதுலயும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல என்னதான் 7100 mAh பேட்டரி கொடுத்திருந்தாலுமே நம்மளுக்கு வெயிட் வந்து 199 grams தான் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வெயிட்டா ஸ்லிம்மா எப்படி இந்த லித்தியம் அயன் பேட்டரியை வந்து இதுல போட்டாங்கன்னு தெரியல. ஸோ ஓவராலா பேட்டரி ஆஸ்பெக்ட்ல வந்து OnePlus இங்க தாறுமாறு பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங். சூப்பர். ஸோ இப்போ அப்படியே இதோட ஸ்பீக்கர்ஸ்க்கு போயிடலாம். ஸோ ஸ்பீக்கர்ஸ் தான் இந்த ஃபோனோட ஒரு சிறப்பான விஷயம்னே சொல்லலாம். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு இதுல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு நம்மளுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்தது உண்மையிலே ஒரு பெரிய பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். சிறப்பான ஆள் நீ. ஆடியோ சாம்பிள் எப்படி இருக்குன்னு நீங்களே கேளுங்க. இங்க வந்து நம்மளுக்கு ஸ்பீக்கர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ நம்மளுக்கு நார்மலா 100% வால்யூம் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்பீக்கர் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் வந்து ஓரளவுக்கு லவுடா இல்ல. பட் இதுவே நம்ம வந்து இந்த 300% அதாவது அல்ட்ரா வால்யூம் மோடுன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதுல வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லா லவுடா இருக்குன்னு சொல்லலாம். பட் ஆனா அதுல கிளாரிட்டி பெருசா இல்ல. ஸோ இது வந்து இந்த பட்ஜெட் ஃபோன்ஸ்ல இது பண்ணது உண்மையிலேயே ஒரு பெரிய மிஸ்டேக்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் இந்த ஃபோனை வந்து நிறைய பேர் எதுடா கன்சிடர் பண்ணுன்ற அளவுக்கு தாட் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது நான் அது டீட்டெயிலா கடைசியில சொல்றேன். பட் இங்க வந்து நம்மளுக்கு ஸ்பீக்கர் ஆஸ்பெக்ட்ல ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்குன்னு வேணா சொல்லலாம். ஸோ ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஸ்பீக்கர் கொடுத்ததுக்கு அது கொஞ்சம் டீசென்ட்டா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலா இந்த வீடியோட கன்க்ளூஷன் வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த ஃபோனோட ரேட் வந்து நமக்கு 25,000க்கு இப்போ சேல் பண்ணிருக்காங்க. கார்டு ஆஃபரோட சேர்த்து நம்மளுக்கு ஒரு 23,000க்கு வருது. 23,000ன்ற பிரைஸ் ரேஞ்சுக்கு இதை கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி இதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லிடுறேன். ஸோ பாசிட்டிவ்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் தென் நம்மளுக்கு டிஸ்பிளேவும் இங்கே ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் பேட்டரி லைஃப் எஸ்பெஷலி பேட்டரி லைஃப்காக நீங்கள் ஒரு ஃபோன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது கண்ணை மூட்டு வாங்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இதோட பேட்டரி லைஃப் நமக்கு நல்லா இருக்கு. அண்ட் இதோட நெகட்டிவ்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இதோட ஸ்பீக்கரு.
ஸோ ஸ்பீக்கர் உண்மையிலே இந்த சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்தது உண்மையிலே டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ நம்மளுக்கு இதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த பிபிகே ஃபேமிலியில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த டிவைசஸ் இப்போ வந்து ஐக்யூ Z10 அந்த விவோ T4 அந்த 2 ஃபோன்லையுமே நமக்கு கிட்டத்தட்ட இந்த பட்ஜெட்லாம் வருது. ஸோ அதில் கூட நம்மளுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் நமக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாலுமே அந்த டியூனிங் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதுலேயும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதோட கேமராஸ். ஸோ கேமராஸ் வந்து நம்மளுக்கு பெருசாக அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. மெயினாக ரியர் கேமரா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பட் ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சொதப்பி வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ மற்றபடி பெருசாக எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வச்சு இப்போ இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே வந்து நான் நிறைய ரிவ்யூஸ் நான் வந்து அண்டர்கோ பண்ணேன். ஸோ அவங்க வந்து நிறைய பேர் மிக்சடாக தான் இந்த ஃபோனுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. லைக் வந்து சில பேர் வந்து நல்லாயிருக்கு கன்சிடர் பண்ணுங்க, இல்லை சில பேர் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது, நம்மளுக்கு வேறு ஆப்ஷன்ஸும் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, நான் இந்த ஃபோனை தாராளமாக கன்சிடர் பண்ணலான்னு சொல்லுவேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு முன்னே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸோட, நல்ல பேட்டரி லைஃபோட ஒரு ஃபோன் தேடுறீங்கன்னா, இந்த ஃபோன் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் ஆப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் யாராச்சும் OnePlus Nord CE5 ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஃபோன் எப்படி இருக்குது, உங்கள் யூசேஜுக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்ற யூசர்ஸ் வாங்குற ஐடியாவில் இருந்தால் உங்களுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு வந்து பார்க்குறேன். பை கைஸ்.